இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்ன என்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34. ஒரு சிறு குழந்தை தவறு செய்யும் போது அறியாமல் செய்துவிட்டது என்று சொல்லி சுலபமாக நாம் மன்னிப்பது போல இயேசு தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். இருளின் சக்திகள் இந்த மனிதர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இவர்களது இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி ஒரு கொடூர செயலை செய்ய ஏவின. தங்களுடைய சுய புத்தியின்படி செயல்படுகிற எவரும் இப்படி ஒரு நல்ல மனிதரை கொடூரமாக சிலுவையில் அறைய மாட்டார்கள். உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். தான் இயேசு இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி மன்னிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் கடவுளுடைய சித்தத்தின்படி நடந்தது என்று வேதம் கூறுகிறது. இவரை சிலுவையில் அறைந்த கைகள் மட்டும்தான் அக்கிரமக்காரரின் கைகள் என்றும் இதற்கான திட்டமும் தீர்மானமும் கடவுளுடையது என்றும் வேதம் கூறுகிறது. மனு வர்க்கத்தின் பாவத்திற்கு இயேசுவை சிலுவையில் பலியாக்க கடவுள் சித்தம் கொண்டிருந்தார். ஆகவேதான் இந்த சம்பவம் நடந்தது. இயேசு 2ஆம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23:43. 2 திருடர்களுக்கிடையே இயேசு சிலுவையில் தொங்கினார். அதில் ஒருவன் இந்த நல்லவருக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து அவர் யார் என்பதையும் இது ஏன் அவருக்கு சம்பவித்தது என்பதையும் புரிந்து கொண்டு அவனது மரணத் தருவாயில் மனம் திரும்புகிறான். இன்னொருவனோ வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்தது மட்டுமல்லாமல் சாகும்போதும் திருந்தாமல் தன் இருதயத்தை கரினப்படுத்தி கொண்டு நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்து பேசி மேலும் குற்றம் செய்கிறான். இதனை கண்ட அடுத்தவன் இவனை கடிந்து கொண்டு, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்கிறான். அது மட்டுமல்லாமல், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று இயேசுவிடம் கூறினார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் திருந்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை இவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான். பாவ மன்னிப்பை பெற்று மோட்சத்திற்கு தகுதியுள்ளவனாகிவிட்டான். இன்னொருவனோ அவனுக்கு மரண தருவாயில் கொடுக்கப்பட்ட இறுதி வாய்ப்பையும் கூட தவற விட்டு விட்டான். இன்றைக்கும் மனிதர்கள் இப்படி 2 விதமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த 2 மனிதர்கள் மூலம் காண முடிகிறது. இயேசுவின் 3ஆம் வார்த்தை. இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26-27. இயேசு பிறப்பதற்கு முன்னரே இவர் உலக இரட்சகர் என்பதை தேவதூதன் உலகத்திற்கு அறிவித்திருந்தார். மேலும் சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை இரட்சிப்பார் என்பதை சிமியோன் என்னும் ஒரு மனுஷன், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம் என்று தீர்க்க தரிசனமாக மரியாளுக்கு அறிவித்திருந்தார். இதெல்லாம் அறிந்தவளாகத்தான் இயேசுவின் தாயாக மரியாள் சிலுவையின் அருகில் நின்றிருந்தாள். ஆகவேதான் அவள் மார்பில் அடித்து கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை. இயேசுவும் இவைகள் எல்லாம் கடவுளின் சித்தப்படி நடக்கிறது என்பதை நன்கு அறிந்தவராய் அந்த வேதனையின் நேரத்தில் கூட தன்னுடைய தாயின் எதிர்கால பராமரிப்பிற்கு தேவையானதை செய்தார். சிலுவையில் தொங்கும்போது கூட உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்ற கட்டளையின்படி தன் தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தார். இது இயேசு கடவுளுடைய கற்பனைகளை கை கொள்ள தவறவில்லை என்பதையும் நாமும் நம்முடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. இயேசுவின் 4ஆம் வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மத்தேயு 27:46. இதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாகும். இயேசு ஏன் இப்படி மிகுந்த சத்தமிட்டு கதற வேண்டும் என்றும் கடவுளுடைய சித்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மரிக்க வேண்டியதுதானே என்று சிலர் கூறுகிறார்கள். உலகத்தில் எவரும் இதுவரை இப்படிப்பட்ட ஓர் கோர மரணத்தை அனுபவித்ததில்லை, அனுபவிக்கப் போவதும் இல்லை. உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மீது அன்றைக்கு சுமத்தப்பட்டது.
அந்த பாவத்திற்கான தண்டனையையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். இது எவருமே அறிந்திராத சொல்லொண்ணா வேதனையை அவருக்கு தந்தது. மேலும் இவர் நித்தியமாக கடவுளோடு கூட இருந்த தேவகுமாரன். ஆனால் இவர் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்தபோது பாவத்தை நோக்கி பார்க்கக்கூடாத சுத்த கண்களை உடைய தேவன் இவரிடத்தில் இருந்து தமது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டியதாயிற்று. இது எல்லா சரீர வேதனையை காட்டிலும் மிகப்பெரிய வேதனையை இவருக்கு உண்டாக்கிற்று. ஆனால் இதன் மூலம் மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாயிருக்கிறது. கடவுள் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் மேலான வாக்கு தத்தம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்கு தத்தம்தான். நம்மில் ஒருவரையும் கடவுள் கைவிடாமலும் விலகாமலும் இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த ஒருவர் மீது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி இவரை சிலுவையில் அதன் நிமித்தம் கைவிட வேண்டியதாயிற்று. நம்மில் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதற்காகவே கடவுள் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார். தாங்கிக் கொள்ள முடியாத இந்த வேதனையின் காரணமாகத்தான் இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் சிலர் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இவரால் நம்மை எப்படி காப்பாற்ற முடியும் என்று கேட்கிறார்கள். இயேசுவின் 5ஆம் வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் என்று யோவான் கூறுகிறார். பழைய ஏற்பாட்டிலே என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. சங்கீதம் 22:15. என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். சங்கீதம் 69:21 என்று சிலுவையை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த தாகம் சாதாரணமான தாகமல்ல என்றும் அக்கினியின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்படும் மரண தாகம் போன்றது என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இது இயேசு அனுபவித்த நரக வேதனையை குறிக்கிறது. மனிதனுக்காக அவனுடைய நரக வேதனையை இவர் அனுபவித்தார். எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் நரக வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவர் அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டார். மேலும் தாகமாக இருந்த அவர் புளித்த காடியை குடிக்க வாங்கி கொண்டது நம் மீது தலைமுறையாய் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சாபங்களை அவர் அகற்றிவிட்டார் என்பதை காட்டுகிறது. இயேசுவின் 6ஆம் வார்த்தை, முடிந்தது. யோவான் 19:30. கிரேக்க மொழியில் டெட்டலஸ்டை என்ற வார்த்தையை தான் தமிழில் முடிந்தது என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் நிலத்தையோ ஒரு விலையேற பெற்ற பொருளையோ வாங்கும்போது அதற்கான முழு கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை காட்ட டெட்டலஸ்டை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதாவது இந்த காலத்தில் ரசீதுகளில் பெய்ட் என்ற முத்திரை குத்துவது போல அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆகவே இயேசு சிலுவையில் தொங்கின போது முடிந்தது என்று சொன்னது நமது பாவ மன்னிப்பிற்கான முழு கிரயத்தையும் அவர் செலுத்திவிட்டார் என்பதை காட்டுகிறது. முடிந்தது என்கிறத அந்த ஒரு வார்த்தையில் பல காரியங்கள் அடங்கியிருக்கின்றன. சிலுவையை குறித்து கடவுள் திட்டமிட்டு முன்னறிவித்திருந்த எல்லாம் நிறைவேறி முடிந்தது. பழைய ஏற்பாட்டில் அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசன காரியங்களும் நிறைவேறி முடிந்தது. உலகத்தின் பாவம் தீர்ந்தது, முடிந்தது. அதாவது பாவம் இனி ஒரு பிரச்சனை அல்ல, ஏனென்றால் அதற்கு பரிகாரம் வந்துவிட்டது. எத்தனையோ தீராத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு தீர்வு வந்தது போல மனுக்குலத்தின் பாவ வியாதிக்கும் தீர்வு வந்துவிட்டது. இயேசு ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பட்ட பாடுகள் முடிந்தது. இயேசுவின் உலக வாழ்க்கை முடிந்தது. மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவர் செய்த எல்லாம் முடிந்தது. இயேசுவின் 7ஆம் வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. இயேசு தம் ஜீவன் போகிற வேளையில் மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொன்னார். இயேசு தம்முடைய பலன், சக்தி எல்லாவற்றையும் சிலுவையில் இழந்து ஒன்றும் செய்ய இயலாதவராய் மரணமடையவில்லை. அதாவது அவர்கள் அவரை கொலை செய்ததினால் அவர் மரிக்கவில்லை. அவர் ஜீவாதிபதி, ஜீவனை கொடுக்கிறவர். அவரிடமிருந்து யாரும் ஜீவனை எடுக்க முடியாது. அவரே அதை கொடுத்தால்தான் உண்டு.
ஆகவே அவரே அதை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். பொதுவாக சிலுவையில் மரிப்பவர்கள் உயிர் போகும் நேரத்தில் மூச்சுவிட முடியாமல் திணறி தலையை நன்றாக தூக்கி மூச்சுவிட முயற்சிப்பார்களாம். மூச்சுவிட முடியாமல் உயிர் போன பிறகு தலை தொங்குமாம். ஆனால் இயேசுவோ தலையை சாய்த்து பிறகு தம் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இவர்கள் சாகடித்ததால் அவர் சாகவில்லை, அவரே தம் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்பதை இது காட்டுகிறது. இயேசுவின் சிலுவை மரணம் கடவுள் காலகாலமாய் திட்டமிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடப்பித்த ஒரு சரித்திர சம்பவம் என்பதை நாம் இன்றைக்கு எண்ணி பார்ப்பது அவசியம். இயேசு கிறிஸ்துவுக்காக யாரும் அழ வேண்டியதில்லை, அதற்கு பதிலாக சந்தோஷப்படுங்கள். அவருக்கு இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் அவர் மரிக்கவில்லை என்றால் நமக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வாழ்வு இல்லாதிருந்திருக்கும். நாம் இழந்த அடையாளத்தை மீட்டார், நாம் இழந்த அதிகாரத்தை மீட்டார், நாம் இழந்த மகிமையை மீட்டார், நாம் இழந்த மேன்மையை மீட்டார், நாம் இழந்த வல்லமையை மீட்டார், நாம் இழந்த வாழ்வை மீட்டார், நாம் இழந்த சமாதானத்தை மீட்டார், நாம் இழந்த சந்தோஷத்தை மீட்டார், நாம் இழந்த நோயற்ற வாழ்வை மீட்டார், நாம் இழந்த ஐஸ்வர்யங்களை மீட்டார், நாம் இழந்த அறிவை மீட்டார், நாம் இழந்த ஞானத்தை மீட்டார். இப்படி ஏராளமானவைகளை மீட்டார். ஆனந்த கண்ணீர் விடுங்கள், சோக கண்ணீர் விடாதீர்கள், சோக கண்ணீர் விடாதீர்கள், சோக கண்ணீர் விடாதீர்கள். ஆனந்தத்தை கொண்டாடுங்கள். சத்தியத்தை அறிந்துள்ளீர்கள். கிறிஸ்துவின் ஆவி உடையோரே, இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி, உமக்கு துதிகள் செலுத்துகிறோம். இயேசு சொன்ன உவமை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிரான் இவ்வுலகில் தோன்றினார் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். இயேசு சொன்ன உவமை. நற்செய்தி சிந்தனை. செம்பை சேவியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிரான் இவ்வுலகில் தோன்றினார் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். அவரின் தோற்றமும் செயல்பாடுகளும் நற்செய்திகளாக எடுத்துரைக்கப்படுகின்றன. மார்க்கு, மத்தேயு, யோவான், லூக்கா ஆகிய நற்செய்தியாளர்கள் இதை தெரிவித்துள்ளனர். இயேசுபிரான் இவ்வுலகில் வாழ்ந்தபோது பல அற்புதங்களை செய்தார் என்பதை நற்செய்தி வாயிலாக அறிகிறோம். ஏழை எளிய மக்களோடு இயேசுபிரான் வாழ்ந்தார் என்பதுதான் அவரின் தனித்தன்மையாகும். அக்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அவர் உவமைகளை எடுத்து கூறி போதித்தார். உவமைகள் வழியாக உண்மைகளை உணர்த்தினார். மக்களின் பாவங்களை போக்கி அவர்களை மீட்டு விண்ணுலகு செல்ல வழிகாட்டினார். இவர் யார்? இவர்தான் இறைமகன். இதுதான் கிறிஸ்துவத்தின் தத்துவம். இயேசுபிரான் இவ்வுலகில் போதிக்கும் போது உவமைகளை எப்படி கையாண்டார் என்பதை நோக்குவோம். இயேசு வழக்கம் போல கடற்கரை ஓரம் சென்றார். மக்கள் கூட்டம் திரண்டிருப்பதை கண்டார். கடலில் நின்று கொண்டிருந்த ஒரு படகில் ஏறினார். அவருடைய பேச்சை கேட்க மக்கள் ஆர்வமுடன் இருந்தனர். இதோ கேளுங்கள் என்று பேச்சை தொடங்கினார். விதை விதைக்கும் ஒருவர் விதைக்க புறப்பட்டார். விதைகளை விதைத்தார். விதைக்கும் போது சில விதைகள் வழியோரத்தில் விழுந்தன. விழுந்த விதைகளை பறவைகள் பறந்து வந்து உண்டு சென்றன. சில விதைகள் பாறைகளில் விழுந்தன. அவை முளைத்தன. மண்ணும் ஈரமும் இல்லாததால் வெயிலில் காய்ந்து கருகிவிட்டன. வேறு சில முட்செடிகளின் நடுவே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து முளைத்தவைகளை அமுக்கிவிட்டன. ஆகவே அவையும் சரிவர வளரவில்லை. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்தன. சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைந்து விளைச்சலைகளை கொடுத்தன. ஆகவே கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். அங்கிருந்தவர்களுக்கு விதை பற்றிய செய்திகள் விளங்கின. ஆனால் அதன் உட்பொருள் என்ன என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. அதை அறிந்த இயேசுபிரான் அதன் உட்பொருளை விளக்கினார். இறைவனின் வார்த்தையை சொல்பவர் விதைப்பவர் ஆவார். வழியோரத்தில் விழுந்த விதைகளைப் போல சிலர் அந்த வார்த்தைகளை கேட்கின்றனர். சிறிது நேரத்தில் சாத்தான்கள் உள்ளே புகுந்து பறவைகளைப் போல அந்த வார்த்தைகளை எடுத்து சென்று விடுகின்றன. பாறையில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல சிலர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். விதைகள் வேர் பிடிக்க இயலாததால் இவ்வார்த்தைகள் சிறிது காலத்தில் உள்ளத்திலிருந்து வெளியேறிவிடுகிறது. முட்செடிகளுக்கு இடையிலே விளைந்த விதைகளைப் போல வார்த்தைகளை கேட்டவர்கள்
உலக கவலையில் மூழ்கி அவற்றில் இருந்து விடுபட முடியாமல் விட்டு விடுகின்றனர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல சிலர் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பயனளிக்கின்றனர் என்று கூறினார். மக்கள் அவரின் ஓமையை பேச்சை புரிந்து கொண்டனர். எவ்வளவு ஆழமான கருத்தையும் எளிய ஓமைகளால் விளக்க முடியும் என்பதற்கு விதைக்கதை ஒரு சான்றாகிறது. புனித மாற்கு என்ற நற்செய்தியாளர் இச்செய்தியை எடுத்துரைக்கிறார். இனி வழியோரம், கற்பாறை, முட்புதர், நல்ல நிலம் என்ற 4 இடங்களையும் ஆராய்வோம். வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் யார்? இவர்கள் இறை வார்த்தையை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இவ்வார்த்தை நமக்கு தேவையில்லை என்றும் கருதுபவர்கள். ஆகவே சாத்தான் இவர்களை எளிதாக அடிமைப்படுத்தி விடுகிறது. கற்பாறை. அடுத்து கற்பாறையுள்ள இடத்தை எடுத்துக்கொள்வோம். இவ்விதைகளுக்கு ஒப்பானவர்கள் யார்? இவர்கள் கடின மனம் கொண்டவர்கள், முழு நம்பிக்கை இல்லாதவர்கள். இறை வார்த்தையை ஆர்வத்துடன் கேட்பார்கள். துன்பங்கள், சவால்கள் போன்றவற்றை எதிர்கொள்ள மாட்டார்கள். ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் கருகி விடுவார்கள். முட்புதர்களின் நடுவே விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் யார்? இவர்கள் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் ஆர்வம் இல்லாதவர்கள், அதிகமான ஆசைகளை வளர்த்து கொள்பவர்கள், ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவர்கள். இறை வார்த்தை இவ்வித எண்ணங்களால் அமுக்கப்படுகின்றன. நல்ல நிலம். நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டவர்கள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போன்றவர்கள். இவர்கள் கை கொண்ட உறுதிப்பாட்டால் நல்ல பலனை தருகிறார்கள். இவ்விதமான உவமைகளால் இயேசு பிரான் மக்களுக்கு போதித்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். புரிந்து கொள்ள இயலாத மக்களை புரிந்து கொள்ள வைக்க அவரின் எளிய நடைமுறை உவமைகள் கை கொடுத்தன. சிந்தனை. இந்த 4 வகை நிலங்களில் நாம் எந்த வகை நிலமாக இருக்கப் போகிறோம்? இவ்வுலக வாழ்வில் உலகத்தோடு ஒத்துப்போக நம் மனம் விரும்புகிறது. உலகத்தோடு ஒத்துப்போவது எளிமையானது என்று தோன்றுகிறது. இயேசுவின் சிந்தனை இவ்வுலகத்தோடு முடிந்து விடுவதில்லை, விண்ணக வாழ்வை எடுத்துரைக்கின்றது. விண்ணக வாழ்வைத்தான் பேரின்ப வாழ்வு என்று நாம் கூறுகின்றோம். அப்பேரின்ப வாழ்வை வாழ்வதற்கு இவ்வுலக வாழ்க்கையில் கரைபடிய விடாமல் காத்து கொள்ள வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல 100 மடங்காக பயன் தருதல் வேண்டும். இப்புரிதலை உணர்ந்து கொண்டால் எது நல்லது என்பது புலனாகும். பாடுகளின் பாதை, பரமனின் பாதை. பாடுகள் உடலை கொல்லலாம், ஆனால் நமக்கு இறைவன் அருளப்போகும் நிலைவாழ்வை அழிக்காது என்பதை புரிந்து கொள்வோம். இறைவனின் அருள் நமக்கு வலிமை ஊட்டும். படைப்பு இறைவனுடையது, புதுப்பித்தலும் அவரது சித்தத்துக்கு ஏற்ற ஒன்று. இறைவன் படைத்த இயற்கையை அழிப்பவர்களை எதிர்த்து நிற்க இறை வார்த்தை அறைகூவல் விடுக்கிறது. திருமறையில் நாம் கற்கின்ற அடிப்படை விஷயம் என்னவென்றால், கடவுள் ஒரு மக்கள் இனத்தை தனக்குரிய சொந்த மக்களாக தேர்ந்தெடுக்கிறார். பின்னர் அவர்கள் மூலம் உலக மக்கள் முழுவதையும் தனக்குரியவர்களாக மாற்றுகிறார். பல அரசர்களுடைய வாழ்க்கை விவிலியத்தில் இப்படித்தான் விவரிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இறைவனை அறியாமல் தவறான வாழ்க்கையும் தவறான வழிபாட்டு முறையும் கொண்டிருக்கின்றார்கள். பின்னர் அவர்களுக்கு இறை வார்த்தையை போதித்த இறைவாக்கினர்கள் கடவுளுக்கு நேராக அவர்களை திருப்புகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் யூதர்கள், யூதர் அல்லாதோர் எனும் மாபெரும் 2 பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். பேதுரு யூதருக்கானவர் என்றும் பவுல் யூதர்கள் அல்லாதவர்களுக்கானவர் என்றும் நற்செய்தி அறிவித்ததில் நாம் பிரித்து பார்ப்பதுண்டு. முழு மக்களினமும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனும் இறைவனின் ஆர்வமும் ஆதங்கமுமே இவற்றில் வெளிப்படுகிறது. ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாகவோ நிராகரிக்கப்பட்டவர்களாகவோ எந்த மக்களினமும் இல்லை. யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டிக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் என்கிறது திருவெளிப்பாடு 7:7-9. மேசியாவின் இரத்தமும் வாழ்வும் தோல்விக்குரிய சிலுவைகளை வெற்றிகளாக மாற்றிவிட்டன. பாடுகளினாலும் துயரங்களினாலும் சோர்ந்து போனவர்கள் இரத்த காயம் அடைகிறார்கள். இப்படி வலியிலும் சோர்விலும் இருப்பவர்களை இன்னொரு தூய இரத்தம் கடுவுகிறது. விளைவு இவர்கள் வெண்மையாகிறார்கள்.
பிறருக்காக இறைமகன் சிந்திய இரத்தம் அடுத்தவர்களை சிவப்பாக அல்ல வெண்மையாக மாற்றுகிறது. தூயவர் தூய்மையான இரத்தத்தால் நம்மை கழுவுகிறார். ஆனால் அது எளிதாக நடைபெறுவதில்லை. அது பாடுகளின் வழியாக நாம் பயணிக்க போதுதான் கிடைக்கிறது. அத்தகைய பாடுகளை சந்திக்கும் மன உறுதியை, ஆற்றலை தனது சீடர்களுக்கு இயேசு தருகிறார். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கும் அவர் 12 நியமித்தார். மார்க் 3:14 என்கிறது விவிலியம். தீமையை விரட்டவும் தீமையை தாங்கவும் இயேசு சீடர்களை வலுவூட்டுகிறார். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தனத்தை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். 2 கொரி 1:7-8 எனும் வசனங்கள் தீமோத்தேயுவை பவுல் ஆயப்படுத்தும் நிகழ்ச்சியை விளக்குகிறது. ஆண்டவர் தனது சீடர்களை வலுப்படுத்தியது போல் பவுல் தீமோத்தேயுவை வலுப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் முன்மாதிரியாக பவுல் பயன்படுத்துகிறார். எப்படி பிலாத்துவின் முன்னால் இறைமகன் இயேசு நின்றாரோ அதே உறுதியோடு நிற்க வேண்டும் என பவுல் உற்சாகமூட்டுகிறார். இயேசுவுக்காக பாடுகளையும் நிந்தைகளையும் அவரது சீடர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம். அதை நிராகரித்துவிட்டு நாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் பயணிக்க முடியாது. பாடுகளின் வழியாக வெளிப்படுவதுதான் நற்செய்தி. துன்புறுத்தப்படுவதும் பாடு அனுபவித்தலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இயேசு தனது நற்செய்தியில் தெளிவாக உரைத்திருக்கிறார். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் என்கிறது மத்தேயு நற்செய்தி. பின் வாங்குவது எப்படி என்பதை யோசிக்க அல்ல, முன்னேறி செல்ல இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு துணிச்சல் அளிக்க வேண்டும். பாடுகளையும் துன்பத்தையும் ஏற்று நாம் உலகத் தலைவர்களின் முன்னால் நிற்கும்போது என்ன பேச வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் உணர்த்துவார் எனும் இறை வார்த்தை நமக்கு ஆறுதலாய் இருக்கிறது. ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை என ஸ்தேவான் குறித்த இறைவார்த்தை நமக்கு அதை நிரூபித்து காட்டுகிறது. இயேசுவுக்காக தனது உயிரையே கையெழுத்த முதல் இரத்த சாட்சி என கிறிஸ்துவ வரலாற்றில் ஸ்தேவான் நிரந்தர இடம் பிடித்து விட்டார். நமது உடலை பாதுகாப்பது அல்ல முக்கியமானது, நமது ஆத்மாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். பாடுகள் நமது உடலை ஊனமாக்கலாம், ஆனால் நமது ஆத்மாவை நாம் தூயதாக காத்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக மரித்த சீடர்களெல்லாம் மீட்பின் நிச்சயத்தோடு மரித்தார்கள். இறைவனோடு இணைந்திருப்போம் எனும் உறுதியுடன் தங்கள் உயிரையே கையளித்தார்கள். அந்த உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அதற்கு இறைமகனை விசுவாசித்து அவரால் தூய்மையாக்கப்பட்டு அவருக்காக பாடுகளில் பயணிக்க வேண்டும். பாடுகள் உடலை கொள்ளலாம், ஆனால் நமக்கு இறைவன் அருளப்போகும் நிலை வாழ்வே அளிக்காது என்பதை புரிந்து கொள்வோம். இறைவனின் அருள் நமக்கு வலிமை ஊட்டும். The Good News Broadcasting Society. பாடுகளின் பாதையில் தியானம். வேத வாசிப்பு. எபிரெயர் 5:7-10. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. எபிரெயர் 5:8. கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள இத்தனை பாடுகளா? ஒரு சிற்பி தன் சிந்தனையில் பதிந்துவிட்ட உருவச்சிலையை செதுக்கி எடுக்க மிக கடினமாக முயற்சிக்கிறான். பல வருடங்களை செலவழிக்கிறான். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக ஒருவன் எத்தனை வருடங்களாக தன் சுயத்தை ஒருத்து கட்டுப்பாட்டோடு பயிற்சியில் ஈடுபடுகிறான். வாழ்வில் சாதனை செய்வேன் என்று தீர்மானம் எடுத்துவிட்டால் சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு எவ்வளவாய் உழைக்க வேண்டி இருக்கிறது. இமை மூடி திறக்கும் நேரத்தில் மறைந்து விடுகின்ற இந்த காரியங்களுக்கு இத்தனை கடினமாக உழைப்பு தேவை என்றால் நித்தியமாய் நிலைத்திருக்கும் வாழ்வுக்காய் நாம் எவ்வளவாய் உழைக்க வேண்டும். ஒரு மேன்மையை அடைய வேண்டுமென்றால் 2 பொதுவான விஷயங்களை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். ஒன்று பாடுகள், அடுத்தது கீழ்ப்படிதல். இவை 2மே தான் நம்மை தூக்கி நிறுத்தக்கூடியவை. இந்த பாதை நம்மை நொறுக்கி போடக்கூடும், ஆனால் அந்த அந்தரங்க ஆழமான நொறுங்குதல் இல்லாவிட்டால் நமது வாழ்வின் ஒரே நோக்கமான கிறிஸ்துவன் சாயலை
கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்வது என்பது மிக கடினமே. ஏனெனில் இந்த நோக்கத்தை அடைய வெறும் வேத அறிவும் ஆற்றலும் போதாது, கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவமும் வேண்டும். கிறிஸ்துவானவரும் தாம் பாடனுபவிக்க வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற அறிவை கொண்டிருந்தார். அத்துடன் முடியவில்லை. பிதாவும் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகின்ற அனுபவத்தினூடாக கிறிஸ்துவை நடத்தினார். இயேசு பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பாடனுபவித்தது மாத்திரமல்ல, தாம் வாழ்ந்த நாட்களிலும் கெத்செமனே தோட்டம், பிலாத்துவின் அரண்மனை, கல்வாரி பாதை, சிலுவை மரணம் என்று ஒவ்வொரு படியிலும் அவர் நொறுக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்க நமது சுயமான மேன்மை தேடும் வழிகள் எப்படி கிறிஸ்துவின் சாயலை நமக்கு பெற்றுத்தரும்? கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகளின் பாதையே கீழ்ப்படிதலை கற்றுத்தரும். அதுவே கிறிஸ்துவின் சாயல். தேவ பிள்ளையே, தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பாதையிலே, அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வழியிலே நமக்கு என்ன பாடுகள் நேர்ந்தாலும் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளும் வழியில் நாம் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து தேவனை ஸ்தோஸ்தரித்து முன் செல்லுவோமாக. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசித்திருக்கிற தற்குறி மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:29. ஜெபம். அன்பின் இயேசுவே, நீர் நடந்த பாதையிலே நாங்களும் நடக்க உமது பரிசுத்தாவின் வல்லமையை எங்களுக்கு தந்தருளும். ஆவின். உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். கொடுப்பதை பற்றிய 21 பெரிய பைபிள் வசனங்கள். இது மீண்டும் ஆண்டின் அந்த நேரம். நான் கிறிஸ்துமஸ் நேசிக்கிறேன். இது போன்ற ஒரு முக்கிய பகுதியாக இல்லாமல் அது எப்படி இருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? நீங்கள் கிறிஸ்துமஸை பற்றி சற்று சோர்வாக இருந்தால் நாம் அனைவரும் சில சமயங்களில் ஆகலாம். நீங்கள் உண்மையிலே பின்வாங்கி உங்கள் கொடுப்பதில் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்குமாறு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நாம் வாங்கும் பரிசுகளை கட்டாயமான வாக்குதலாக அனுமதிக்க வாய்ப்பு உள்ளது, அல்லது பரிசு வழங்குவதை தேர்வு செய்யலாம். இதை பற்றி தான் பவுல் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் தன் இருதயத்தில் தீர்மானித்தபடியே செய்ய வேண்டும், மனமுடைந்து அல்லது வற்புறுத்தல் என்று அல்ல. ஏனென்றால் கடவுள் மகிழ்ச்சியுடன் கொடுப்பவரை நேசிக்கிறார். அதன் பின்னால் இருக்கும் அணுகுமுறை மிகவும் முக்கியமானது. நீங்கள் உணரும் அல்லது கடமைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கும் வேண்டுமென்றே மற்றும் மகிழ்ச்சியுடன் மற்றொரு நபருக்கு ஏதாவது கொடுப்பதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. வீட்டில் கிறிஸ்துமஸ் பரிசுகளை உருவாக்குவதற்கான சாத்திய கூறுகளை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது அது நினைவு கூறப்படும். எனவே இந்த ஆண்டு உங்கள் கொடுக்கும் மனப்பான்மைக்கு சிறிது ஊக்கம் தேவைப்பட்டால் கீழே உள்ள வசனங்களை கொஞ்சம் கேளுங்கள். 21 பைபிள் வசனங்களை கொடுத்தல். என் இதயத்தை அது இருக்க வேண்டிய இடத்திற்கு திரும்ப பெற உதவுவதற்காக கொடுப்பதை பற்றிய வசனங்களை கண்டறிய ஒரு சிறிய ஆய்வு செய்ய முடிவு செய்தேன். இவை மிகவும் பிரபலமான பைபிள் வசனங்கள் ஆகும். உபாகம் 15:10. அவருக்கு தாராளமாக கொடுங்கள், மனக்கசப்பு இல்லாமல் செய்யுங்கள். இதனால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் எல்லா வேலைகளிலும் நீங்கள் கை வைக்கும் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகம் 16:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி ஒவ்வொருவரும் அவரால் இயன்றதை கொடுக்க வேண்டும். 1 நாளாகமம் 29:9. ஜனங்கள் மிகவும் விருப்பத்துடன் காணிக்கை செலுத்தியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் அவர்கள் முழு மனதுடன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினர். தாவீது ராஜாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நீதிமொழிகள் 3:27. நல்லதை செய்ய உங்களுக்கு அதிகாரம் இருக்கும்போது அதை செய்ய வேண்டியவர்களுக்கு அதை தடுக்காதீர்கள். நீதிமொழிகள் 11:24-25. சிதறடிப்பவன் ஒருவன் இருக்கிறான், இன்னும் அதிகமாக பெருகுகிறான். நியாயமாக வேண்டியதை தடுப்பவன் ஒருவன் இருக்கிறான், இன்னும் அது தேவையற்றதையே விளைவிக்கிறது. தாராள மனப்பான்மையுள்ள மனிதன் செழிப்பாக இருப்பான். தண்ணீர் பாய்ச்சுகிறவன் தானே பாய்ச்சப்படுவான்.
நீதிமொழிகள் 21:26. நீதிமான் கொடுக்கிறார் பின்வாங்குவதில்லை. நீதிமொழிகள் 22:9. தாராள மனப்பான்மை உள்ளவர் ஆசீர்வதிக்கப்படுவார், ஏனென்றால் அவர் தனது உணவை ஏழைகளுக்கு கொடுப்பார். நீதிமொழிகள் 28:27. ஏழைகளுக்கு கொடுப்பவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார், ஆனால் கண்களை மூடுபவர் பல சாபங்களை பெறுவார். மல்கியா 3:10. என் வீட்டில் உணவு இருக்கும்படி முழு தசமபாகத்தையும் களஞ்சியத்தில் கொண்டு வாருங்கள், இப்போது என்னை இதில் சோதிக்கவும் என்று சேனைகளின் கர்த்தர் கூறுகிறார். நான் உங்களுக்காக வானத்தின் ஜன்னல்களை திறந்து உங்களுக்காக ஊற்ற மாட்டேன், அது நிரம்பி வழியும் வரை ஒரு ஆசீர்வாதம். மத்தேயு 6:3-4. ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது உங்களது வலது கை என்ன செய்கிறது என்பதை உங்களது இடது கைக்கு தெரியப்படுத்தாதீர்கள், அதனால் உங்கள் கொடுப்பது இரகசியமாக இருக்கும். மறைவில் நடப்பதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு பலனளிப்பார். மார்க்கு 12:41-44. அவர் கருவூலத்திற்கு எதிரே அமர்ந்து மக்கள் எவ்வாறு கருவூலத்தின் பணத்தை போடுகிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தார். மற்றும் பல செல்வந்தர்கள் பெரும் தொகையை வைத்து இருந்தனர். ஒரு ஏழை விதவை வந்து 2 சிறிய செப்பு காசுகளை போட்டாள். தம்முடைய சீசர்களை தம்மிடம் அழைத்து, உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஏழை விதவை கருவூலத்திற்கு பங்களித்த எல்லாரையும் விட அதிகமாக போட்டாள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் தங்கள் உபரியிலிருந்து வெளியே போட்டார்கள். ஆனால் அவள் தன் வறுமையில் இருந்து தனக்கு சொந்தமான அனைத்தையும், அவள் வாழ வேண்டிய அனைத்தையும் வைத்தாள். லூக்கா 3:11. மேலும் அவர் அவர்களுக்கு பதிலளிப்பார், 2 அங்கிகளை உடையவன் ஒன்றும் இல்லாதவனுக்கு பங்கிட வேண்டும், உணவு உள்ளவனும் அவ்வாறே செய்ய வேண்டும். லூக்கா 6:30. உன்னிடம் கேட்கும் அனைவருக்கும் கொடு, உன்னுடையதை எவன் எடுத்து கொண்டாலும் அதை திரும்ப கேட்காதே. லூக்கா 6:38. கொடுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் உங்கள் மடியில் ஒரு நல்ல அளவை ஊற்றுவார்கள், கீழே அழுத்தி ஒன்றாக குலுக்கி ஓடுவார்கள். ஏனென்றால் உங்கள் அளவுகோலின்படி அது உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். யோவான் 3:16. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளும் அளவுக்கு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போஸ்தலர் 20:35. இப்படி கடினமாக உழைத்து பலவீனமானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும், பெறுவதை விட கொடுப்பதே அதிக பாக்கியம் என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் காட்டினேன். ரோமர் 12:18. அல்லது உபதேசிப்பவர், அவருடைய உபதேசத்தில் தாராளமாக கொடுப்பவர், விடாமுயற்சியுடன் வழி நடத்துபவர், இரக்கம் காட்டுபவர், மகிழ்ச்சியுடன். கொரிந்தியர் 9:6-8. இப்போது நான் சொல்கிறேன், சிறிதளவு விதைக்கிறவன் சிக்கனமாக அறுப்பான், மனமுவந்து அல்லது நிர்பந்தத்திற்கீழ் அல்ல. ஒவ்வொருவரும் தன் இருதயத்தில் தீர்மானித்தபடியே செய்ய வேண்டும், ஏனென்றால் கடவுள் மகிழ்ச்சியுடன் கொடுப்பவரை நேசிக்கிறார். மேலும் கடவுள் உங்களுக்கு எல்லா கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவர். அதனால் எல்லாவற்றிலும் எப்போதும் போதுமானதாக இருப்பீர்கள். ஒவ்வொரு நற்செயலிலும் நீங்கள் மிகுதியாக இருக்க வேண்டும். கொரிந்தியர் 9:10. இப்போது விதைக்கிறவனுக்கு விதையையும் உணவுக்கு அப்பத்தையும் வழங்குகிறவன், விதைப்பதற்கு உன் விதையை அளித்து பெருக்கி உன் நீதியின் விளைச்சலை பெருக்குவான். பிலிப்பியர் 4:15-17. பிலிப்பியர்களே, நான் மாசிடோனியாவிலிருந்து புறப்பட்ட பிறகு முதல் சுவிசேஷ பிரசங்கத்தின் போது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களை தவிர வேறு எந்த சபையும் என்னுடன் பங்கு கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் தெசலோனிக்காவில் கூட என் தேவைகளுக்காக நீங்கள் 1க்கு மேற்பட்ட முறை பரிசுகளை அனுப்புகிறீர்கள். நான் அன்பளிப்பை தேடுகிறேன் என்பதல்ல, ஆனால் உங்கள் கணக்கில் அதிகரிக்கும் லாபத்திற்காக நான் தேடுகிறேன். யாக்கோபு 2:15-16. ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆடையின்றி அன்றாட உணவு தேவையில்லாமல் இருந்தால் உங்களில் ஒருவர் அவர்களிடம் அமைதியாக போங்கள், அரவணைத்து
திருப்தியாக இருங்கள் என்று சொன்னாலும் அவர்களின் உடலுக்கு தேவையானதை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் என்ன உபயோகமா அது? விசுவாசிகளுக்கு பொதுவான வாக்குறுதிகள். வேத வசனங்கள். நீதிமொழிகள் 13:21. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருவார். நீதிமொழிகள் 21:21. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். நீதிமொழிகள் 3:32. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய இரகசியம் இருக்கிறது. பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியையின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோ கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? நீதிமொழிகள் 10:28. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். நீதிமொழிகள் 11:18. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சேலா. நீதிமொழிகள் 11:19. நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போலே தலைப்பார்கள். சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நீதிமொழிகள் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயையை பெறுவான், துச்சிந்தனைகளுக்குள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீதிமொழிகள் 13:9. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். சங்கீதம் 58:11. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் வேத வசனங்கள். நீதிமொழிகள் 3:8. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உபாகமும் 5:33. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. உபாகமும் 6:2. நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. நீதிமொழிகள் 4:22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாகும். யோபு 5:26. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பராத்திரில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். சங்கீதம் 34:12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபிஷேகிக்கின்ற மனுஷன் யார்? சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்.
சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 103:3 அவன் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நீதிமொழிகள் 3:2 அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தெய்வீக பாதுகாப்பின் கீழ் பாதுகாப்பு வேத வசனங்கள். சங்கீதம் 121:8 கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஏசாயா 33:16 அவன் உயர்ந்த இடங்களில் வாச பண்ணுவான். கண்மலைகளின் அரண்களை அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். சங்கீதம் 4:8 சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 124:8 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 125:2 பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஏசாயா 43:3 நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்க உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிக்கும் மானவர், யாருக்கும் பயப்படுவேன். கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். சங்கீதம் 127:2 கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. எசேக்கியேல் 34:25 நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் ராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். சங்கீதம் 34:20 அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆதியாகமம் 9:2 உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. எசேக்கியேல் 34:28 இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியில் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை. தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீதிமொழிகள் 3:23 அப்பொழுது நீ பயமின்றி உன் வாழ்வில் நடப்பாய், உன் கால் இடராது. உபாகமும் 33:12 பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். ஓசியா 2:18 அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே ராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். வெற்றி மற்றும் செழிப்பு வேத வசனங்கள். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 57:2
எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 128:2. உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஏசாயா 65:21. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சத் தோட்டங்கள் நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஏசாயா 65:23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். யோபு 11:15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். யோபு 11:17. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருளடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏராளமான மற்றும் செல்வங்கள் வேத வசனங்கள். யோபு 22:24. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். யோபு 22:25. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். சங்கீதம் 107:38. அவர்களை ஆசிர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். சங்கீதம் 112:13. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். நீதிமொழிகள் 3:16. அவன் வலது கையில் தீர்க்காயுசும் அவன் இடது கையும் செல்வமும் கனமும் இருக்கிறது. நீதிமொழிகள் 8:18. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. உபாகமம் 11:14. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாரியையும் பின் மாரியையும் பெய்ய பண்ணி. நீதிமொழிகள் 8:19. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. உபாகமும் 11:15. மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. உபாகமும் 28:11. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏசாயா 13:23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். உபாகமும் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமும் 30:9. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். குழந்தைகள் வேத வசனங்கள். உபாகமம் 7:13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். உபாகமும் 30:9. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். யோபு 5:25.
உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்ததிக்க பண்ணுவார். சங்கீதம் 127:3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். சங்கீதம் 127:5. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பராத்துணியை நிரப்பின புருஷன் பாகியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். விசுவாசி அனைவருக்கும் ஒரு ஆசிர்வாதம். வேத வசனங்கள். சங்கீதம் 37:16. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அதர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 15:16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. பிரசங்கி 3:13. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவித்தது தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். யாத்திராகமும் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். பிரசங்கி 5:20. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள்.